வணக்கம். முத்தமிழுக்கு பெருமை சேர்த்த முத்தமிழறிஞர் இன்று ஓர் சிறந்த நாள். தமிழ் தன்னை புதுப்பித்துக் கொண்ட ஓர் உயர்ந்த நாள். தமிழுக்கு சுமார் 3000 ஆண்டுகளாய் முகிழ்த்த பல தமிழ் பெருமக்கள் தமிழுக்கு தன்னால் முடிந்தவரை அணிகலன்களை அணிவித்துள்ளனர். அத்தகைய அணிகலன்களை பூட்டி மகிழ்ந்த தாய் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த தமிழ் புதல்வனை பெற்றெடுத்து தன் பெருமையை பூமிக்கு மீண்டும் பறைசாற்றிக் கொண்டாள். அத்தகைய ஓர் மிக பெரும் தமிழ் தலைமகன்தான் கருணாநிதி என்று அழைக்கப்படுகிற திருக்குவளையில் 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்துவேல் என்பவருக்கும் அஞ்சுகத்தம்மாளுக்கும் அவதரித்த அருமை தலைவன். அவர் படிக்கிற போதே திராவிட இயக்க சிந்தனையிலும் திராவிட இயக்க கொள்கையிலும் ஈடுபட்டவர். அவர் கையெழுத்து பிரதியாக இதழை தொடங்கி அந்த இதழில் திராவிட இயக்க சிந்தனைகளை வளர்த்தெடுத்த ஒரு தீந்தமிழ் அறிஞர். திராவிட இயக்கம் என்பது அவருடைய கொள்கை அல்ல, அது அவருடைய இரத்தத்தில் ஊறிய ஒன்று. திராவிட இயக்கம் அவருக்கு உயிர் தந்தது, உணர்வு தந்தது, புத்துயிர் தந்தது. இந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஓர் வியப்பையும் தந்தது. முத்தமிழ் அறிஞர் உண்மையிலேயே இயல், இசை, நாடகம் என எல்லா துறையிலும் சிறந்து விளங்கிய ஓர் அற்புத அறிஞர். அவர் தன்னுடைய திருவாரூரில் ஒரு பள்ளியில் சேருவதற்கு அவர் கேட்டபோது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மறுத்துவிட்டார். உடனடியாக கமலாலய குளத்தில் விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்னதற்கு பின்னால் அவர் அந்த குளத்தில், அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு அனுமதி தந்தார். இப்படி தொடக்கத்திலேயே தான் எதை நினைக்கிறோமோ, இந்த சமூகத்திற்கு எதை செய்ய துடிக்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடும் என்கிற ஒரு துணிச்சலோடும் வாழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை நடிகர் வேள் எம்.ஆர். ராதா அவர்கள் கொடுத்தார்கள். அது முதல் அவர் கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். அவர் திரையுலகத்தில் அடியெடுத்து பல படங்களில் அவருடைய நண்பரான முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு வசனங்களை எழுதி கொண்டிருந்தார். மந்திரி குமாரி, ராஜகுமாரி, இப்படி பல படங்களை எழுதினார். ஆனால் அவருக்கு திரைப்பட வரலாற்றில் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற படம் பராசக்தி. 1950களில் சிவாஜி கணேசனுக்காக எழுதிய அந்த வசனம் தமிழ்நாடெங்கும் எதிரொலித்தது. சிவாஜி கணேசனின் புகழையும் அது உயர்த்தியது. கலைஞரின் வசனத்தை மனப்பாடம் செய்யாத மனிதர்களே அன்றைக்கு இல்லை என்னும் வகையில் மிகச்சிறந்த சமூக கருத்துக்களை, சீர்திருத்த கருத்துக்களை, விதவை மறுமணத்தை, இப்படி பல்வேறு அரிய தத்துவங்களை அந்த படம் கொண்டிருந்தது. அந்த படத்தில் வருகிற நீதிமன்ற காட்சிகள் இன்றைக்கும் எல்லோருடைய நினைவிலும் நின்று நிழலாடுகிறது என்றால் அது மிக இல்லை. இப்படி திரைப்பட வரலாற்றில் பல படங்களை எழுதி குவித்தவர். சிலப்பதிகார காவியத்தை பூம்புகார் என்ற படமாய் மாற்றியமைத்தவர். குண்டலகேசி என்கிற காவியத்தை தான் மந்திரி குமாரி என படமாய் மாற்றினார். அதை போல பல படங்கள், பல காப்பியங்களை படமாக மாற்றி காட்டிய பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு. பூம்புகார் படத்தில் வருகிற கண்ணகியின் வசனம் மிக மிக அற்புதமானது, அருமையானது. அதை போல அவர் எழுதாத தொடாத துறைகளே இல்லை என்னும் வகையில் சிறுகதைகள், கவிதைகள், புதினங்கள்,
நாடகங்கள் என அனைத்தும் எழுதி குவித்தவர். தூக்குமேடை என்கிற அவருடைய நாடகம் மிகச்சிறந்த நாடகம். நச்சுக்கோப்பை என்பது அவருடைய இன்னொரு நாடகம். சாக்ரட்டீஸினுடைய வசனத்தை மிக அழகாக எழுதி இல்லற ஜோதியில் நடிக்க வைத்தவர். சிவாஜி இவருடைய வசனத்தால் சிறப்பு பெற்றார், சிவாஜியால் இவருடைய வசனம் சிறப்பு பெற்றது என்று உணர்ச்சி பொங்க சிவாஜி கணேசனை ஓர் இடத்தில் பேசியிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. புறநானூற்று காட்சிகளை மிக அழகாக வசன நடையில் எழுதி அதை ஒரு திரைப்படத்தில் சேரன் செங்குட்டுவனாக காட்டியிருக்கிறார். அதை போல அவர் பல படங்களில் இப்படி சிறு சிறு குறுங்காவியங்களை எழுதி மிக அழகாக அந்த வசனங்களோடு அந்த காவியங்கள் வெளிவருகிற போது தமிழ் மக்களின் உள்ளங்களை தட்டி எழுப்பியது. பிறகு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவர்களோடு சேர்ந்து குடியரசு என்னும் பத்திரிகையில் எழுதி புகழ் பெற்றார். பிறகு அவரே முரசொலி என்னும் ஒரு ஏட்டை தொடங்கினார். அது தொடக்கத்தில் கையெழுத்து பிரதியாக இருந்து பிறகு அது வார ஏடாக வந்து பிறகு நாளேடாய் மாறியது. அவருடைய முரசொலிதான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகக்காரர்களின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் எழுதிய உடன்பிறப்புக்கு என்னும் கடிதங்கள் பல தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கின்றன. அவர் வரலாற்று புதினங்களை எழுதியிருக்கிறார், சமூக புதினங்களை எழுதியிருக்கிறார். இப்படி எத்தனையோ புதினங்களை எழுதி இந்த தமிழ் உலகத்திற்கு தன்னால் என்ற சேவைகளை செய்திருக்கிறார். அவர் ஒரு கவிதைகளை குறிப்பிடுகிறார். விதவை என்று எழுதுவதை விட கைம்பெண் என்று எழுதி பாருங்கள், 2 இடங்களில் பொட்டு வைத்த அந்த பெருமை கிடைக்கும் என்பது அவருடைய கவிதை. கைம்பெண், அந்த இம் அங்கே ஒரு பொட்டு, பெண் இன் அங்கே ஒரு பொட்டு, ஆக அந்த வார்த்தைக்கு 2 பொட்டிட்டு கைம்பெண்ணுக்கு பொட்டு வைத்த பெருமை நம்முடைய முத்தமிழ் அறிஞரை சேரும். அதே போல அவர் சொல்லியிருக்கிறார், நான் என்று சொல்லுகிற போது உதடுகள் ஒட்டுவதில்லை, நாம் என்று சொல்லுகிற போது உதடுகள் ஒட்டுகின்றன என்கிற ஒப்பற்ற தத்துவத்தை விளக்கிச் சொன்னவர். பேருந்துகளில் திருக்குறளை எழுதி திருக்குறளின் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்தியவர் அவர். அதுபோல வள்ளுவருக்கு கோட்டம் கண்டவர். கன்னியாகுமரியிலே 130 அடி உயரத்தில் சிலையமைத்து வள்ளுவரை கன்னியாகுமரியிலே நிற்க வைத்தவர். முக்கடல் சங்கமத்தில் தமிழையும் சங்கமிக்க வைத்த தனிப்பெரும் தலைமகன் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் எழுதிய பல புதினங்கள் மிகச் சிறப்பு பெற்றவை. ரோமாபுரி பாண்டியன், பாயும் புலி பண்டாரக வன்னியன், தென்னாட்டு சிங்கம், இப்படி எண்ணற்ற வரலாற்று புதினங்களை அவர் எழுதி குவித்திருக்கிறார். ராஜராஜ சோழன் விருது என பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். அவர் மட்டும் அரசியலுக்கு வராமல் வெறும் இலக்கியத்திலே மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பாரேயானால் இந்த தமிழ் உலகம் அவரை மிக உயரிய இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, வெறுப்பு காரணமாக அவருடைய இலக்கியங்கள் பின்னால் தள்ளப்பட்டு அவருடைய சிறப்புகளும் பின்னால் தள்ளப்பட்டன என்பது வரலாற்றில் நாம் வருந்த வேண்டிய ஒரு இடம். ஆனால் அரசியலில் அவர் பதித்த முத்திரைகள், சமுதாயத்திற்கு அவர் செய்த பணிகள் எண்ணற்றவை. இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்துரிமை, இப்படி பல சிறப்புகளை கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு. சுயமரியாதை திருமணத்தை அண்ணா அவர்கள் சட்டமாக்கினாலும் நடைமுறையில் கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி எண்ணற்ற பணிகள். அவர் ஏறக்குறைய 9 ஆண்டு காலம் அமைச்சராக முதலமைச்சராக தமிழகத்தில் பணியாற்றினார். அவர் அடையாத உயரமும் இல்லை, அவர் அடையாத தாழ்வும் இல்லை. அவர் மிக உயரத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மிகவும் பாதாளத்திற்கும் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் மீது சேற்றை வாரி பூசுகிறவர்கள் அவருடைய
கடமைகளை, அவருடைய பணிகளை, அவருடைய அரசியல் சிந்தனைகளை மதிக்காமல் அவர் முகத்தில் சேற்றை வாரி பூசுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர் மறைந்து விட்டாலும் அவரை இன்றைக்கும் தூற்றிக் கொண்டிருக்கிற இதயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய இந்த தமிழ் பணி, அவருடைய அரசியல் பணி, அவருடைய விழிப்புணர்வு பணி மிகவும் அற்புதமானது, அழகானது. எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பார்த்தால் மிகச் சிறப்பாக அவருடைய பணி தெரியும். மாணிக்கம் குப்பையிலே கிடக்கிற போது அதனுடைய பெருமை தெரியாது. அதை எடுத்து துடைத்து விட்டு பட்டை தீட்டி பார்த்தால் ஜொலிப்பதை போல டாக்டர் கலைஞரின் அரசியல் விஷயங்களை நீக்கிவிட்டு அவருடைய கருத்துக்களையும் அவருடைய சமுதாய சிந்தனைகளையும் நாம் எண்ணி பார்த்தோமானால் அவரை போல ஒரு ஒப்பற்ற மனிதரை நாம் பார்க்க முடியாது. மனிதர்களுக்கென்று பல எல்லா குணங்களும் நிறைந்திருக்கக்கூடியவர் தான் மனிதன். யாரும் இறைவன் இல்லை. இங்கே சிலரை இறைவனாகவும் சிலரை மனிதர்களையும் கீழானவர்களாகவும் மதிக்கிற போக்கு தமிழகத்தில் காணப்படுகிறது. ஏதோ மற்றவர்கள்தான் மனிதர்களைப் போலவும் இவர் ஏதோ தவறு செய்யவே பிறந்தவர்களைப் போலவும் காட்டப்படுகிற ஒரு கொடுமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இது காலப்போக்கில் மாறும். இளைஞர்களை மாற்ற வேண்டும். அதற்கான பணிகளை அந்த இயக்கத்தினர் செய்ய வேண்டும். டாக்டர் கலைஞர் என்பவர் ஒரு தவிர்க்க முடியாத சமுதாய சிந்தனையாளர். தமிழ் வரலாற்றில் அவரை தவிர்த்துவிட்டு வரலாற்றை எழுத முடியாது. அவருடைய பணிகளை தவிர்த்துவிட்டு இன்றைக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுத முடியாது. அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் தவிர்த்துவிட்டு அரசியலை நாம் பார்க்க முடியாது. ஏறக்குறைய 1940களிலேயே அவருடைய பணி தொடங்கி விடுகிறது. 24 அவர் பிறந்தார். 16 வயதிலேயே அவருடைய அரசியல் பணி தொடங்குகிறது. அது முதல் அவர் இறக்கும் வரை அரசியலுக்காக ஓயாது உழைத்தவர். அவர் ஒரு கவிதையிலே கண்ணதாசன் சொல்லுவான், படுகிழம் பம்பரம் சுற்றிய பின் ஓய்வெடுக்கும், படுகிழமாய் ஆன பின்னும் சுற்றி வந்தாய் என்று பெரியாரை சொல்லுவார். அது டாக்டர் கலைஞருக்கும் பொருந்தும். பம்பரமாய் சுற்றி வந்தார். அவர் பேசாத மேடைகள் இல்லை, அவர் காலடிப்படாத பட்டி தொட்டிகள் இல்லை, அவர் முழங்காத குரல்கள் இல்லை. எல்லா செய்திகளுக்கும் எல்லா சிந்தனைகளுக்கும் அவர் கருத்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். மிகச்சிறந்த அரசியல் ஞானியவர். எதிர்காலத்தை மிக சிறப்பாக திட்டமிடக்கூடியவர். இப்படிப்பட்ட பன்முக ஆற்றலர் அவர். நாடகம், அவர் திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்கிறார். காகித ஓடம், கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்று எழுதியிருக்கிறார். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்கிற பூம்புகார் படத்திலே வரக்கூடிய அந்த பாடலை அவர்தான் இயற்றினார். இப்படி பல பாடல்களை திரைப்படங்களுக்காக, அவருடைய திரைப்படங்களுக்காக எழுதியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக அவரை போல பேசக்கூடியவர்களை இன்னும் ஒரு காலத்தில் தமிழ் சமூகம் இனிமேல் சந்திக்கவே முடியாது. அவரை மாதிரி அடுக்க தொடர்ந்து பேசக்கூடியவர் அண்ணா, அதற்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு இன்னொருவர் இந்த தமிழ் மண்ணில் தோன்றிவிடவில்லை. அவருடைய அந்த குரலும் அவருடைய அந்த சொற்பொழிவின் வேகமும், நானெல்லாம் நேரடியாகவே சென்று அவருடைய சொற்பொழிவை கேட்டு கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். பல நேரங்களில் அவருடைய சொற்பொழிவை நேராக கேட்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஆற்றலர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரை போல இன்னொருவர் தமிழகத்தில் பேசுவாரா என்றால் நிச்சயம் யாரும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. எனவே முத்தமிழ் அறிஞர், இந்த தமிழ் சமூகத்தின் சீர்திருத்த செம்மல், திராவிட இயக்க பேர் இனத்தின் பெரும் காவலர் என்று பலராலும் பாராட்டப்பட்ட அந்த உத்தம மனிதனின் பிறந்த நாளாகிய இன்று நாம் அவருக்கு என்றைக்கும் அவரை வாழ்த்துவோம். அவருடைய பணிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரும் அவரை நன்றியோடு நினைக்க வேண்டும் என்று நாம் போற்றுவோம். வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க அவரது புகழ், ஓங்குக அவரது உன்னதமான தமிழ் பணி.